ஃப்ரெண்ட்ஸ் 180 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 24 இன்றைக்கி ஒரு ஹை ப்ரோட்டீன் வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. யாருங்க சொன்னது வெயிட் லாஸ் பண்ணும்போது டேஸ்டியாக சாப்பிடக்கூடாதுன்னு? இந்த வீடியோவை வெயிட் லாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் ஒரே ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகுத்தூள் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எக்குக்கு பதில் நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு நல்லா ஒரு 80% குக் ஆகிற அளவு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவு வேக வச்சா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட மெயினே இந்த ஒரு சாஸ் தான். அதுக்கு வேக வச்ச ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் க்ரீமியான டேஸ்டான சாஸ் ரெடி ஆயிரும். பவுலில் வெங்காயம், வெள்ளரிக்காய், நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ், பச்சைப்பயிறு, ராஜ்மா, நம்ம ரெடி பண்ண சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி அந்த முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது இப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும். நமக்கு ஷவர்மா செய்யணும்னு ஆசை, அதனால் நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி திரட்டி லைட்டாக அதில் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஃபைபரு, ப்ரோட்டீன் எல்லாமே ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கவங்க ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான நியூ ரெசிபிலாம் நீங்கள் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ண முடியும். நீங்களும் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 180 டேஸ் சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணி என்னோட சேர்ந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.